ரதன் பண்டிட். ஆமாம். ரதன் பண்டிட் அவர் கிளிசோசி பார்த்துட்டு இருந்தார் ஊத்துக்குழி புளிய மரத்துக்கு கீழே. ம். அவர் இப்போ 2 வருஷமாக ஒரு மோசடி செக்கு 2 கோடி ரூபா மோசடி செக்கு கேஸ் சைதாப்பேட்டையில் நடந்து அந்த இந்த ராகன் பண்டிட் என்ற வெற்றிவேல் அவர் தம்பி ஒரு செக்கை திருடி பொள்ளாச்சியில் இந்த டாக்குமெண்ட் பூரா என்கிட்ட இருக்கு. ஐயா ஆதன் பண்டிட் அவர்களே. ராதன் வெற்றி வேலுங்க அவர் பேரு. ஆதன் பண்டிட் சாரி. புலோவுல எதையாவது சொல்றாதீங்க. ஏதாவது இல்லை, பல பேர்ல மோசடி பேர் வழிக்கு எத்தனை பேர் வச்சா தான் என்ன மோசடி பேர் வழிக்கு 2 கோடி ரூபாய் செக்கை சீட்டிங் பண்ணி சைதாப்பேட்டை கோர்ட்டில் நடந்து இந்த சீட்டிங்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த காப்பி அங்கிட்டு இருக்கு. என் மேலே வழக்கு போடுங்க ஐயா. என்ன பண்ணிட்டு ராதன் பண்ணிட்டு அவர்களை நான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட நான் நீதிமன்றத்துக்கு வர்றேன் ஐயா. நான் ஏழை எளியவன், மக்கள் தொண்டை, ஒரு பத்திரிகையாளர் முறையில் உங்கள் மீது இருக்கிற மோசடி செய்த ஆவணத்தோடு சைதாப்பேட்டை கோர்ட்டில் இருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நீ மோசடி பண்ண செக்கை திருடுன இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன். ரதன் பண்டிட் அப்போ அவர் அரசியல் பிரிவு ஆலோசகர். இப்போ அவர் தான் இப்போ டெல்லியில் கூட சொல்லி ஏங்க நம்ம ஆளுங்க நீ சொல்றதெல்லாம் கேட்பாருங்க. ஏன்னா ஜெயலலிதாவையும் சசிகலாவையுமே ஆட்டையை போட்டு தப்பிச்சு ஓடி டெல்லியில் போய் செட்டில் ஆகி அப்புறம் அதுலேருந்து சிங்கப்பூர் போய் யார் இந்த ஊத்துக்குழி கிளிசோசி வெற்றிவேல் கடலூர் சந்திரசேகர புஷி கொண்டு நிறுத்தினாரு. பாவா கடலூர் சந்திரசேகர் இப்போ டிமாண்ட் இல்லாம அவரு முடிஞ்சது. இப்போ ராதன் பண்டிட், இந்த ராதன் பண்டிட் பிஜேபியோட இணைப்பை ஏற்படுத்திட்டார். பிஜேபியோட இணைப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ராதன் பண்டிட்டு முதலமைச்சருடைய அதிகாரி. சரியா? அரசு அதிகாரி. கிளிசோசியனை வச்சு அரசு நடத்துகிற அளவுக்கு இந்த தாவேக்கா வந்துருச்சு. இது இப்படி. அப்போ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட செங்கோட்டையனை பேரம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்க எல்லாம் கிளம்பி வந்துருங்க, கிளம்பி வந்தா உங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி. அப்போ இதுக்கு என்ன குதிரை பேரமா கழுதை பேரமா? இந்த குதிரை பேரத்தெல்லாம் டெல்லி பார்த்து கொண்டு இருக்கு.